உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய தினம் ஒரு காதலனால் துரதிர்ஷ்டவசமாக கைது செய்யப்பட்டுள்ள ஒரு காதலினுடைய விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 24 வயது காதலனுக்கு உதவி செய்ய போய் இன்றைக்கு காதலியும் கம்பி என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. அது சம்பந்தமான விஷயத்தை தான் மிக தெளிவாக எங்களுடைய காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த விடயத்தை பார்க்கறதுக்கு முதல் எங்களுடைய சங்கிலியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சமூகத்துக்கு மிகவும் பிரயோசனமான நியூஸில் உடனுக்குடன் நாங்கள் தந்து கொண்டே இருப்போம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 வயது இளைஞன் போல்கசோவிட்னு சொல்கிற பிரதேசத்தை சேர்ந்த இளைஞர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நாட்களுக்கு முதல் அவர் ஒரு போதைப்பொருள் சம்பந்தமான குற்றத்தில் வந்தார். போதைப்பொருள் பயன்படுத்தியதாக அவர் அந்த வழக்கில் அந்த பிரச்சனையில் அந்த குற்றத்தில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டதாக பிலியந்தல போலீஸார் தெரிவிச்சிருக்கிறோம். இந்த 24 வயது இளைஞன் காவல் நிலையத்தில் இருக்க 22 வயதுடைய அவருடைய காதலி என்று சொல்லப்படுற ஒரு யுவதி இவரை தேடி போயிருக்கிறாங்க. அங்கே காவல்துறையிடம் அனுமதி பெற்று அந்த போதைப்பொருள் பயன்பாட்டுடன் தொடர்புடைய அந்த தன்னுடைய காதலன் 24 வயது காதலனை சந்தித்து கதைச்சிருக்கிறார். சந்தித்து கதைச்சதுக்கு பிறகு காவல்துறையிடம் அனுமதி பெற்று மீண்டும் காவல் நிலையத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார். அதாவது இந்த குறித்த 24 வயது இளைஞன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக தடுப்பில் வைக்கப்பட்டிருந்தவர் இந்த காவல் நிலையத்தில் அப்படிப்பட்ட அந்த இளைஞனை தான் அந்த காதலை சந்திச்சிருக்கிறார். சந்தித்த பிறகு காவல்துறையிடம் அனுமதியை பெற்றுக்கொண்டு காவல் நிலையத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார். வெளியேறி சிறிது நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மெழுகு பையில் சில உணவு பண்டங்களை அங்கே கொண்டு வந்து அந்த இளைஞனுக்கு கொடுக்கறதுக்கு முற்பட்டிருக்கிறார் அந்த யுவதி. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓஎஸ்சி எங்களுடைய காவல் நிலையத்தில் இருக்கிற அந்த மிக பெரிய பொறுப்பதிகாரிக்கு சில ரகசிய தகவல்கள் கிடைச்சதாகவும் இந்த மெழுகு பையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பயன்படுத்தக்கூடாத பொருட்களும் இருப்பதாகவும் காவல்துறை ஓஎஸ்சிக்கு கிடைச்ச தகவலுக்கு அடிப்படையில் அவள் கொண்டு போன அந்த மெழுகு பையை பரிசோதனைக்கு உட்படுத்தியிருக்கிறார். அப்போ அந்த அடிப்படையில் அதை பரிசோதனைக்கு உட்படுத்திக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அந்த இளைஞர் அருந்துவதற்காக ஒரு டீ கோப் அதில் இந்த தேத்தண்ணி ஊற்றி குடிக்கிறதுக்கான தேத்தண்ணியும் டீயும் இருந்திருக்குது கோப்பையும். அதை விட சாண்ட்விச் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், பானை வெட்டி இப்படி ரெண்டாக வச்சுருப்பாங்களோ அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த வெங்காயத்தால் சம்பளங்கள் எல்லாம் வச்சிருக்கும் சாண்ட்விச். அப்போ அந்த அவரை சாப்பிடாமல் இருந்திருக்கிற போது இல்லாட்டிக்கு அவருக்கு ஜெயில் சாப்பாடு பிடிக்காததால் இந்த காதலி அந்த உணவுப் பொருட்களை வாங்கி வந்ததாக காவல்துறையிடம் சொல்லித்தான் கொடுத்துருக்குறார். அதுக்கு பிறகு அப்போக்கு தான் அந்த சாண்ட்விச்சை திறந்து பார்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாண்ட்விச்சுக்குள்ளே போதைப்பொருள், அதாவது போதை மாத்திரை குளிசைன்னு சொல்லுவாங்க. அந்த குளிசை எனக்கு தெரிஞ்சு இந்த குளிசைகள் கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தை பெற்றோன்னு அவர்களுடைய அந்த காயம் நோகக்கூடாதுன்றதுக்காக நோவை வலியை குறைக்கிறதுக்காக அவர்களுக்கு வழங்கப்படுறதான் இந்த மாத்திரை. அந்த மாத்திரை பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டவிரோதமாக இப்போ இளைஞர்களுக்கு போய் வலியை குறைக்கிறது, அவர்களுக்கு ஒரு சின்ன அளவிலான ஒரு போதையை கொடுத்து அந்த வலியை குறைக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த போதைப்பொருளில் அந்த மாத்திரை அது ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு மாத்திரை கர்ப்பிணி தாய்மார்கள் பயன்படுத்துகிறது. அப்போ அதை இவர்கள் 2-3ன்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக போட்டு தான் அந்த போதை ஏற்படுத்துகிறதா எனக்கு கிடைச்ச தகவல். ஆனால் இது ஒஃபிஷியலாக எனக்கு இது சம்மந்தமான விஷயம் தெரியாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் பயன்படுத்துகிற அந்த மாத்திரையை தான் இப்போ குளிசையாக எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள்னு நான் கேள்விப்பட்டதுனால் உண்மை போய் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த மாத்திரையை அந்த சாண்ட்விச்சுக்குள்ளே வச்சு அவள் கொடுத்துருக்குறா. கொடுத்த இடத்துல அவள் மாட்டுப்பட்டு போனால் அதுக்கு பிறகு அந்த யுவதியும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்குது. குறிப்பாக அந்த யுவதி உண்மைக்குமே சரிப்புல எனக்கு தெரியலை, பாவம் தன்னுடைய காதலன் ஜெயிலில் இருக்குன்னு சொல்லி பார்க்க போன இடத்துல அந்த காதலனால் ஒரு அழுத இல்லாட்டி ஒரு கவலைக்காரமான இதில் விஷயங்கள் அழுது எனக்கு இது இல்லாமல் யூஸ் பண்ணலாம் இருக்குது, எனக்கு எப்படியாவது கொண்டு வா, இது என்னுடைய எதுக தான் இப்படி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன், கொண்டு வான்னு சொல்லி கொஞ்சம் வேதனைப்பட்ட அழுதலால் அந்த யுவதி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பாவம் தன்னுடைய காதலன் கவலைப்படுறான்னு சொல்லி அந்த விஷயத்தை வாங்கி கொண்டு கொடுத்துருக்கலாம். கொடுத்து இன்றைக்கு அந்த யுவதியும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதில் குறிப்பாக அந்த பிள்ளை அந்த பிள்ளையுடைய தன் காதலன் கவலைப்படுறதால தனக்கு இதை வாங்கி கொடுக்கணும்னு யோசித்து செஞ்சது ஒரு காதலன் கவலைப்படக்கூடாதுன்றதுக்காண்டி செஞ்சிருந்தாலும் வாங்கி கொடுத்தது ஒரு போதைப்பொருள். ஒரு ஜெயிலுக்குள்ள ஒரு நாள் இருக்கிற ஒரு நபர் ஒரு போதைப்பொருளை பயன்படுத்த இல்லாமல் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் எவ்வளவுக்கு அந்த பொருளுக்கு அடிக்ட் ஆகிருப்பார். ஆனால் உண்மையான ஒரு ஆளாக இருந்திருந்தால் அவர் எப்படியாவதுக்குள்ளே இருந்து இதை கொஞ்ச நாள் ஜெயிலுக்குள்ளே இருந்து இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தாமல் திருந்தி விரட்டும், வெளியே நல்லவனாக விரட்டும். கொஞ்சம் கஷ்டம் தான், அந்த கஷ்டத்தை அனுபவித்து அவன் திருந்தி விரட்டும் மட்டும் யோசிச்சிருந்தால் அந்த பிள்ளை அந்த பொருளை வாங்கி கொடுக்காம விட்டுருக்கலாம். அந்த இளைஞனும் திருந்தி வரதுக்கான வாய்ப்பு இந்த யுவதியால் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த யுவதிக்கும் இன்றைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.